கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को धन्यवाद है। இந்த ஜெருபாபேல் ஸ்டடிக்கு ये ज़रुब्बाबेल का जो पढ़ाई है उसके लिए அதுக்கு உங்களை வரவேற்கிறேன். उसके लिए आपको स्वागत करते हैं। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. तो परमेश्वर आपको आशीष करे। நம்ம இன்னும் ஆழமான காரியத்துக்குள்ள பார்க்கலாம். इसमें और गहराई में हम देखेंगे ஹக்காய் தீர்க்கதரிசியின் புத்தகம் हग्गाई का जो किताब है இரண்டாம் அதிகாரம் दूसरा अध्याय 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23वां वचन को पढ़ेंगे। सेनाओं के यहोवा की यही वाणी है, उस दिन हे सल्तियेल के पुत्र मेरे दास ज़रुब्बाबेल, मैं तुझे लेकर अंगूठे के समान रखूंगा। यहोवा की यही वाणी है, क्योंकि मैंने तुझी को चुन लिया है। सेनाओं का यहोवा का यही वाणी है। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने तुमको चुन लिया है। இந்த தெரிந்து கொள்ளப்படுதலை பற்றி பார்க்கலாம். ये चुने हुए के बारे में हम देखेंगे। இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். तो परमेश्वर ने आज आपको चुन के लिए, பைபிள் சொல்லுது, कलाम कहता है யெகோஷுவா சீஷர்களை பார்த்து சொல்லும்போது, तो यहोशुआ जब शिष्यों को देख के बोलने के समय में, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने तुमको चुना है। அப்போ தேர்ந்தெடுக்கப்படுதல் இதுல ஏதோ ஒரு காரியம் तो இருக்குது. ये चुन लिए जाने में कुछ तो भी बात है। அவங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்கும்? तो उनके अंदर कौन सा स्वभाव है? இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையை எபிரேய மொழியில பார்க்கலாம். ये जो चुना हुआ जो बात है, इसको हम हिब्रू भाषा में देखेंगे। அத பாக்கார் அப்படின்னு சொல்லி उसको சொல்லுவாங்க. बाकार करके कहते हैं। இந்த பாக்கார் அப்படின்னா ये बाकार बोलेगा तो தெரிந்து கொள்ளப்படுதல். ये चुन लिया जाना, அதுல 3 எழுத்து வரும். उसमें 3 अक्षर आता है। முதல் எழுத்து பெத். पहला बेत। பெத்னா என்ன? बेत बोलेगा तो क्या है? வீடு. घर। அடுத்தது ஹேத். उसके बाद खैत। ஹேத்னா என்னது? खैत बोलेगा तो क्या है? செப்பரேஷன். अलग अलग करना। ரேஷ்னா என்னது? रेश बोलेगा तो क्या है? மூணாவது ரேஷ். तीसरा जो रेश है, ரேஷ் வந்து தலை. रेश बोलेगा तो सर, ஒரு மனிதனுடைய தலை. एक मनुष्य का सर। அந்த மனிதன் யாரு? वो मनुष्य कौन है? அந்த தலை யாரை குறிக்குது? वो सर किसको बताता है? உங்களை குறிக்குது. आपको बताता है। சோ பாக்கார் அப்படிங்கிற வார்த்தை, ये बाकार जो शब्द है, அதுல ஒரு வீடு இருக்கு, उसमें एक घर है, அடுத்தப்புல நீங்க இருக்கீங்க, उसके बाद आप है, வீட்டுக்கும் உங்களுக்கும் நடுவுல घर को और सर का बीच में ஒரு பிளவு இருக்குது, एक जुदाई है, ஒரு செப்பரேஷன் இருக்குது. एक जुदाई है वहां पर। சோ தெரிந்து கொள்ளப்படுதல் என்ன? चुन लिया जाना बोलेगा तो क्या है? தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தால், मनुष्य परमेश्वर एक मनुष्य को अगर चुन लेता है, அவர் அந்த வீட்டை விட்டு பிரிச்சிருவார். वो घर से उसको जुदा करता है, அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவார். वो उसका कुटुंब से उसको जुदा करता है। ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, एक जुदाई किया हुआ उसका जीवन होगा। அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஸெருபாபேலுடைய வாழ்க்கை. वैसे ही जीवन ज़रुब्बाबेल का जीवन भी होगा। பாருங்க, பாக்கார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில देखो बाकार एक शब्द के अंदर எப்படி ஒரு தெரிந்து கொள்ளப்படுதல் இருக்கு देखो பாருங்க. कैसा चुन लिया जाना है। देखिए, இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தாருன்னா, तो परमेश्वर आज आपको चुना है तो நீங்க இந்த உலகத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருப்பீங்க. तो आप संसार से जुदा हुआ ही जीवन रहेगा। இன்னைக்கு வீடுன்னு சொல்லும்போது, आप घर अगर आप लेंगे तो இந்த உலகமும் நம்மளுக்கு ஒரு வீடு தான். ये दुनिया भी घर ही अपने लिए, நம்மளுடைய கம்யூனிட்டி ஒரு வீடு, ये जो लोग है, जो अपना जो आजू बाजू के लोग है, वही अपने लिए घर है। நம்ம ரிலேட்டிவ் ஒரு வீடு, हमारा जो रिश्तेदार है वो घर है, நம்மளுடைய தகப்பனுடைய வீடு வீடு, तो हमारा जो पिता का घर वो घर है। இப்படி ஒவ்வொரு காரியம் வீடு தான். तो हर एक चीज जो एक घर ही है। தேவன் என்ன செய்யறாருன்னா, परमेश्वर क्या कहते हैं? உங்களை வீட்ல இருந்து तो பிரித்தெடுக்கிறார். आपको ये जो घर से जुदा करते थे, இன்னைக்கு நீங்க ஸெருபாபேல் அப்படின்னா, तो आज आप ज़रुब्बाबेल होगे तो பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும். तो आपका जुदाई का जीवन होगा। ஒரு ஆபிரகாம் எடுத்துக்கிடுங்க. तो आप अब्राहम को ले लीजिए। ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். तो अब्राहम को चुन के लिया है। தேர்ந்தெடுத்த பிறகு என்னாச்சு? चुन लेने के बाद क्या हो गया? தேர்ந்தெடுத்த பிறகு चुन लेने के बाद கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், तो प्रभु ने अब्राहम से कहा, நீ உன் தேசத்தையும், तू तेरा देश को, உன் தகப்பன் வீட்டையும், तेरे पिता के घर को, உன் இனத்தையும் तेरे लोगों को விட்டு छोड़ के, அதை விட சொல்றார். उसको छोड़ने के लिए कहते हैं, செப்பரேட் பண்றார். उसको जुदा करते, விட்டு छोड़ के நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. मैं जो बताता हूं वो जगह को तू जा। அவர் பிரித்தெடுக்கிறார். वो जो उनको जुदा करते देखिए, அன்னைக்கு ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். तो उस दिन अगर अब्राहम को जुदा किए होंगे तो ஆபிரகாமுடைய பிள்ளைகளையும் அவர் பிரித்தெடுப்பார். अब्राहम के बच्चों को भी वो जुदा करेंगे। இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். तो ऐसा एक चीज आपका जीवन में होगा। உங்களை யாருமே நேசிக்க மாட்டாங்க, तो आपको कोई भी प्रेम नहीं करेगा, உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, आपको कोई भी इज्जत नहीं देगा, உங்க வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்காது. तो आपका शब्द को कोई वो लोग मूल्य नहीं நீங்க रखेंगे। பேசாம இருங்க.
आप चुपचाप रहिए, கவலைப்படாதீங்க. आप घबराइए नहीं। கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறாரு. आपको परमेश्वर जुदा कर रहे हैं। ஏற்ற நேரம் வரும்போது और समय आने पर அவர் உங்களை உயர்த்துவார். आपको परमेश्वर ऊंचा करेगा। तो தெரிந்து கொள்ளப்பட்டதல்ல என்ன? तो चुन लिया जाना बोलेगा तो क्या है? பிரித்தெடுக்கப்படுதல். वो जो जुदा करना है। எங்க இருந்து பிரித்தெடுக்கப்படுவீங்க? किधर से आप जुदा होते हो? உங்க வீட்டை விட்டு பிரித்தெடுக்கப்படுவீங்க. आपका घर से आप जुदा होते हो। பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். देखो ये बात जो है बहुत ही मुख्य बात है। எதுவரைக்கும் நீங்க பிரித்தெடுக்கப்படலையோ, देखो जब तक आप जुदा नहीं होते हो அது வரைக்கும் तभी तक நீங்க தலக்கல்லோடு இணைய முடியாது. जब तक आप सिर के पत्थर के साथ जुड़े नहीं जाते हो। நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம். तो अभी जो मैं बता रहा हूँ वो आपको समझ में नहीं आ रहा होगा, ஆனா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். मगर परमेश्वर आपको जरूर प्रकट करके देंगे। தலக்கல் யாரு? वो सिरे का पत्थर कौन है? யெகோஷுவா தான் वो தலக்கல். यहोशुआ ही वो सिरे का पत्थर है। அவரோடு நம்ம இணையணும்னா उनके साथ हम जुड़ना है तो நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். हम जुदा हुए लोग होना चाहिए। பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் தலைக்கல்லோடு இணைய முடியும். तो हम जुदा हुए लोग ही वो सिरे के पत्थर के साथ मिल सकते हैं। அது எப்படி பிரதர்? वो कैसे है भाई? பாருங்க, நம்மளுக்கு ஒரு வார்த்தை தெரியும். देखो एक वचन हमको पता है, பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा। அதை ஹீப்ரூல என்ன சொல்வீங்க? वो इब्रू में आप उसको क्या कहते हैं? रुआक कादोश. रूहा कादोश। இந்த रुआक அப்படினா ஆவி. ये रुआक बोलेगा तो आत्मा। இந்த रुआக்ல மொத்தம் 3 எழுத்து வரும். ये रुआक के अंदर 3 अक्षर आता है। முதல்ல ரேஷ், पहला रेश, வாவ், वाव, அடுத்து கெத். उसके बाद खेत। ரேஷ் என்னது? रेश बोलेगा तो क्या है? தலை. उसका मतलब सर। நம்ம தலக்கல் யாரு? हमारा सर कौन है? யெகோஷுவா தான் தலைக்கல். हमारा सिरे का पत्थर यहोशुआ ही है। அது வாவ் வருது. उसके बाद वाव है। வாவ் என்ன செய்யும்? वाव क्या करता है? ரெண்டு இதை இணைக்கும். 2 चीज को जोड़ता है। ஒன்னு தலைய एक सिर को இன்னொரு எழுத்தோட இணைக்குது. एक चीज के साथ एक अक्षर के साथ जोड़ता है। அந்த எழுத்து என்னது? वो अक्षर क्या है? அது ஹெத். वो खेत। ஹெத்னா என்னது? वो खेत क्या है? அது பிரித்தெடுக்கப்படுதல். वो जो जुदा किया हुआ। அப்ப யார் பிரித்தெடுக்கப்பட்டவங்க? कौन जुदा किया हुआ है? அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். वही जो चुने हुए हैं। அப்ப யாரெல்லாம் தெரிந்து वो கொள்ளப்பட்டவர்களோ जो चुने हुए जो लोग हैं, அவங்க இந்த வாவ் என்ன செய்யுதுன்னா ये जो वाव क्या करता है? ரேஷோடு இணைக்குது. वो जो रेश के साथ जोड़ता है, தலைக்கல்லோடு இணைக்குது. वो सिरे के पत्थर के साथ जोड़ता है। சோ ஆவியானவருடைய வேலை என்ன? तो आत्मा का काम क्या है? அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது? पवित्र आत्मा का काम क्या है? அவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை वो जो जुदा किए हुए लोगों को அவங்க தலைக்கல்லோடு वो இணைக்கணும். सिरे के पत्थर के साथ जोड़ना है। சும்மா இன்னைக்கு எண்ட் டைம்ல देखो आज आखिरी समय में தலைக்கல்ல பத்தி பேசுறவங்க நிறைய பேர் वो இருக்காங்க. जो सिरे के पत्थर के बारे में बात करने वाले बहुत से लोग हैं। பேசுறது பெருசு இல்ல, बात करना बड़ी बात नहीं है, ஆனா இந்த செயல் நம்மகிட்ட இருக்கணும். मगर ये कार्य हमारे पास रहना है। நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும். हम जुदा किए हुए लोग होना चाहिए, அப்பதான் தலைக்கல்லோடு இணைய முடியும். जब भी हम सिरे के पत्थर के साथ जुड़ सकते हैं। இல்லாட்டி தலைக்கல் இணை பற்றி மறந்துருங்க. तो फिर नहीं तो आप वो जो सिरे के पत्थर के साथ जुड़ना भूल जाइए। நம்ம தலைக்கல்லோடு இணையணும்னா अगर हम सिरे के पत्थर के साथ जुड़ना है तो நம்மகிட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. हमारे पास जुदाई का जीवन होना चाहिए। பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் என்னது? अगर जुदाई का जीवन ही क्या है? தெரிந்து கொள்ளப்படுதல். वो जो चुन लिया जाना। கர்த்தர் சீஷர்ல பார்த்து சொன்னார், देखो वो परमेश्वर ने शिष्यों को देख के कहा, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, आपने मुझे नहीं चुना है, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். मैंने तुमको चुना है। ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது देखो एक जन पिता को माता को சகோதரனையாவது சகோதரியாவது या अपने भाई को या बहन को, மனைவியாவது பிள்ளையாவது पत्नी को या बच्चे को, உங்க நிலத்தையாவது या आपका खेती को வெறுக்காவிட்டால் अगर उसको नफरत नहीं करेंगे तो அவன் என்னுடைய சீஷனா இருக்க वो முடியாது. मेरा शिष्य नहीं हो सकता है। அவருடைய சீஷனா तो மாறுறதுக்கு उसका शिष्य अगर बदलना है तो நம்மள பிரிக்கிறார். हमको जुदा करता है। உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்கிறார். आपको जो आपका कुटुंब से जुदा करता है। எங்க அண்ணன் வேணும், என் தம்பி வேணும், मेरा भाई चाहिए, मेरा छोटा भाई चाहिए, என் அக்கா வேணும், என் தங்கை வேணும், मेरा बड़ा बहन चाहिए, मेरा छोटा बहन चाहिए, என் மனைவி பிள்ளைகள், मेरा औरत बच्चे लोग, எங்க அப்பா அம்மா, मेरा माँ बाप, இதே குடும்பத்தோடு கூட இருந்தால் यही कुटुंब के साथ अगर आप रहोगे तो ஊழியத்தை செய்ய முடியாது. आप सेवा को कर नहीं सकते நீங்க हो। அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா आप उनको प्रेम करने के लिए अगर चालू कर दिया तो தேவனுடைய வார்த்தை விட அதிகமா நீங்க அவங்கள நேசித்தீங்கன்னா आप परमेश्वर के वचन से ज्यादा उनसे अगर आप प्रेम करने चालू किए நீங்க तो சீஷனா இருக்க आप முடியாது. शिष्य नहीं रहोगे। சீஷன் அப்படின்னா शिष्य बोले तो நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில இருப்பீங்க. आप जुदा
किया हुआ जीवन के अंदर रहोगे। எத்தனை பேர் தலைக்கல்லுடைய செய்தியில இருக்கிறீங்க? कितना लोग ये जो सीरे के पत्थर के संदेश के अंदर है? எத்தனை பேருக்கு தலைக்கல்லுடைய செய்தி நல்லா தெரியும்? कितने लोगों को ये जो सीरे का पत्थर का संदेश पता है? அதோடு இணையணுமா நீங்க? उसके साथ जुड़ना है क्या? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. आपका जुदाई का जीवन चाहिए। நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. आप अपने आप को परख के देखिए। நீங்க தலைக்கல்லோடு இணையருக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? तो आप सीरे के पत्थर के साथ जुड़ने के लिए आप तैयार है क्या? நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா आप तैयार होगे तो கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। இன்னும் இல்லன்னா अभी आप अगर तैयार नहीं है तो ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. कुछ तो भी गड़बड़ी है। அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுங்க. वो गड़बड़ी को आप सही करिए। தேவனுடைய பாருங்க பைபிள் சொல்லுது. देखो कलाम कहता है। ஜெருபாபேல பத்தி ஹகாய் தீர்க்கதரிசனம் சொல்றார். देखो जरुब्बाबेल के बारे में हगाई भविष्यवाणी करता है। ஹகாய்னா என்னது? हगाई बोलेगा तो क्या है? ஹகாய்னா பண்டிகை. हगाई बोलेगा तो त्योहार। பண்டிகை ஜெருபாபேல பத்தி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுது. त्योहार क्या जरुब्बाबेल के बारे में भविष्यवाणी करता है? ஜெருபாபேல் யாரு? जरुब्बाबेल कौन है? தூவப்பட்ட விதைகள். ये जो बोया हुआ बीज है। பாபிலோனுக்குள் தூவப்பட்ட ये விதைகள். जो बाबिलोन के अंदर बोया हुआ बीज है। சோ பண்டிகை என்ன செய்யுது? ये जो त्योहार क्या करता है? தூவப்பட்ட விதைகளுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுது. ये जो बोया हुआ बीज के बारे में भविष्यवाणी करता है। என்ன தீர்க்கதரிசனம்? क्या भविष्यवाणी? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். तू चुना हुआ है। हालेलुया. हालेलुया। நீங்க வித்து. आप बीज है। நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. आप चुना हुआ बीज है। அப்ப எப்படி இருக்கும் இந்த வித்து? ये बीज कैसा होगा? எல்லா வித்தோட செப்பரேட் பண்ணக்கூடிய வித்தா. ये जो सब बीजों से अलग एक बीज होगा। அப்படி ஒரு வித்தா இருப்பீங்க நீங்க. ऐसा एक बीज आप होगे। இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். अगर आप चुने हुए बीज है। கர்த்தர் ஜெருபாபேல பத்தி சொன்னா परमेश्वर ने जरुब्बाबेल को देख के कहा, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். मैंने तुझे चुन लिया है। அவர் நம்மதான் பாக்கார். हाँ, तो आज हम ही बाकार है। நம்மளை கர்த்தர் பாக்கார் பண்ணி இருக்கிறார். तो परमेश्वर ने आज हमको बाकार किया। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. तो आज हमारा जीवन कैसा है करके आप सोच के देखिए। ஜெருபாபேல் அப்படினா जरुब्बाबेल बोले तो இந்த கஷ்டமான பாதையில போணும். तो ये जो तकलीफ के राह पर आपको जाना होगा। இந்த கடினமான பாதையில போணும். ये जो कठिनाई का रास्ता में आप चलना होगा। தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா ये जो चुने हुए जो है, அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ये जो जुदा किए हुए लोग ही होंगे। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? तो आज हम कैसे है करके देखिए। நம்ம ஜெருபாபேல் அப்படினா तो आज हम जरुब्बाबेल है तो பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. तो हम हमारा चुना हुआ जीवन होगा। பாருங்க நம்ம ஜெருபாபேல பார்த்துட்டு देखो हम जरुब्बाबेल के बारे में देखते हैं। கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம். हम कुछ देखते आएंगे அத இன்னும் ஆழமா பாப்போம். और गहराई से देखेंगे இன்னும் தெளிவோட பாப்போம். और उसको स्पष्ट रूप से देखेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। आमीन. आमीन।